என் தேவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் ஒரு பாதியை வகுக்க முடியாது. அப்படி முடிஞ்சவன் தான் சாலமோன். தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணி சந்தோஷப்படுத்திடலான்னு நினைச்சான். ஆண்டவருக்கு அது வேண்டான்ட்டாரு. சாலமோனுக்கு அந்த சாய்ஸ் வந்த பொழுது சொல்றாரு, நீ கட்டுற ஆலயத்தினுடைய மேன்மை எனக்கு எந்த விதத்திலையும் உபயோகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப நீங்களா ஒரு ப்ராஜெக்ட போட்டு, நீங்களா ஒரு திட்டத்தை வகுத்து, நீங்களா ஒரு ஆசையை கொண்டு வந்து, நீங்களா ஒரு தரிசனத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினால் தேவன் சந்தோஷப்படுவார்னு நினைச்சீங்கன்னா அது ஊழிய பாதையில அது சாத்தியமே கிடையாது. அது தேவனுக்கு தேவையும் கிடையாது. பெந்தேகோஸ்தே ஆட்கள் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என்ன பார்க்கணுமா? தரிசனம் பார்க்கணும். தேவன் காட்டுனா பாரு, உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை உருவாக்காதீங்க. அதெல்லாம் வழி தவற கொண்டு போயிடும். பறந்து விரிந்த தரிசனம் அது இதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிடாதீங்க. கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தார், அதை மனதில் வைங்க. யாக்கோப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். யோசேப்புக்கு அங்க யாக்கோப்புக்கு ஏணி ஏரியில இறங்குறது ஏறுறதையும் கொடுத்த தரிசனம் கொடுத்தார். யோசேப்புக்கு 12 சகோதரர்கள் வணங்குற மாதிரி தரிசனத்தை கொடுத்தார். அதெல்லாம் அவங்க மறக்கல. உங்களுக்காகவே நீங்க ஒரு தரிசனத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேதத்துல எங்கேயும் ஆதாரம் கிடையாது. ஊழியக்காரன் தரிசனத்தோடு ஊழியம் செய்யணும்னு சொல்லி இந்த பைபிள்ல எங்கேயாவது நீங்க காட்டினீங்கன்னா என் தலையை இங்க வெட்டி வச்சுட்டு போறேன். பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை என்று சொல்லி சவுல் சொன்னதுக்கு காரணம், சவுலுக்கும் பரம தரிசனத்துக்கும் ஒரு தொடர்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அதற்காக நீங்கள் ஜீவனை விடுங்கள். முதலாவது சந்தோஷப்படுகிறாள் நான் தான். தேவையில்லாம ஒரு தரிசனம் வேணும், தேவையில்லாம ஒரு தரிசனத்தை கட்டணும், தேவையில்லாம ஒரு தரிசனத்தை உருவாக்கணும் நினைக்காதீங்க. அது உங்களுடைய பல தலைமுறைகளை அழித்துவிடும். தேவனுடைய சந்தோஷத்துக்கு அது பெரிய இடையூறான காரியம். வேதாமத்தில் சொல்லப்படாத எதையும் நீங்கள் கை கொள்வதற்கு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் வந்து தேவதூதனாகவே வந்து உங்களை நிர்பந்தம் பண்ணினாலும் அதற்கு செவி கொடுத்தால் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிற கூட்டத்திலே சேர்க்கப்பட்ட ஒரு கூட்டாளி தான். பரம தரிசனம் என்றால் என்ன? நான் அதுல ஒரு டிக்ஷனரி எழுதி வச்சிருக்கிறேன். பரம தரிசனம் என்றால் என்ன? பவுல் சொல்லுகிறார், நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க இல்லை. பரம தரிசனம் என்றால் அது தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட தரிசனம், அது தேவன் உருவாக்கின தரிசனம், தேவன் நியமிக்கிற தரிசனம், தேவன் அனுப்புகிற தரிசனம், தேவன் தகுதிப்படுத்தி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிர்ணயிக்கிற தரிசனம். இதெல்லாம் எல்லாரும் கிடைக்காது. இதெல்லாம் எல்லாரும் வாங்க. உங்க 40 நாள் உபவாசம் வாங்கிடணும்னு நினைக்கிறீங்களா? வாங்க முடியாது. நான் 41 நாள் சாப்பிடாம இருந்தவன். அப்ப கூட கத்த சொன்னார், உனக்கு நீ எதையாலும் கேட்டு என்ன குழப்பிடாத, உனக்கு என்னால எதுவும் தர முடியாது. 41 நாள் உபவாசத்துல கொடுத்த ரிசல்ட் அதுதான். உனக்குன்னு எதையும் கேட்காத, என்னால தர முடியாது. நீ 100 வருஷம் உபவாசம் இருந்தாலும் உனக்கு எதுவும் என்னால தர முடியாது. நான் நினைச்சதான் தர முடியும். அப்படின்னா நீ எனக்கு ஊழியக்காரன் ஆயிரு. நீ நினைக்கிறதெல்லாம் நான் தருவேன்னு சொன்னா நீ எனக்கு தேவையே கிடையாதுன்னு என்னுடைய ஊழியத்தினுடைய 34 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊழியத்தை தொடங்கும் பொழுது 41 நாள் புசிக்காமல் உபவாசம் இருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மெய்யான பாடம் அதுதான். அதனாலதான் 36 ஆண்டுகள் ஒரே நிலைமையில ஒரே சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறேன். தடுமாற மாட்டேன், வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பரம தரிசனத்தை நான் கண்டிருக்கிறேன். அது என் ரத்தத்தில் இருக்கிறது, என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் இருக்கிறது, என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த பரம தரிசனத்துக்கும் எனக்கு ஒரு லிங்க் இருக்கிறது. அது என்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டிருப்பேன். அது தர்ற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய வேலை. அதனால யாராவது தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லி எங்கேயா தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்கயா ஊழியக்காரரே. வீணான தரிசனம் எல்லாம் நம்ம தேவனை விட்டு நம்மளை என்ன செஞ்சிரும்? பிரித்து விடும். ஆமென். இப்ப யோசேப்புக்கு கர்த்தர் முற்பிதாக்களுடைய கணத்துக்குரிய ஒரு ஸ்தானத்திலே கொண்டு போனாலும் அவனுடைய வாழ்க்கையில தேவன் எப்போது சந்தோஷப்பட்டார் என்று சொன்னால், முதலாவது வாசிப்போமே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 19, 20.
ஒருவரை ஒருவர் நோக்கி. இத ஒரு சொப்பனக்காரன் வந்துகிட்டே இருக்கிறான். நாம் அவனை கொன்று இந்த குழியின் ஒண்டியிலே அவனை போட்டு, இதுதான் முக்கியமான வார்த்தை, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. தகப்பனை விட்டு யோசேப்பை பிரித்த பொழுது தேவன் சந்தோஷப்பட்டார். தேவன் எப்ப சந்தோஷப்பட்டார் யோசேப்புடைய வாழ்க்கையில? தகப்பனை விட்டு பிரித்த பொழுது. தகப்பனை விட்டு யோசேப்பை தேவன் பிரிக்கிறார். யாரை வச்சு பிரிக்கிறார்? அவனோடு பிறந்த 10 சகோதரர்களை வைத்து பிரிக்கிறார். கூட பிறந்த அவனுடைய இரத்த சம்பந்தப்பட்ட சகோதரர்கள். தகப்பன் ஒருவன் தான், தாய் 4 பேர். இப்ப எல்லாருமே யாருடைய பேர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? லேயாளுடைய பேர்ல யாரும் வாழல, ராகேல் பேர்ல யாரும் வாழல. யார் பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? யாக்கோபின் பேர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாக்கோப்பு ஒரு மனுஷனுக்கு 4 மனைவி இருந்ததுனால 4 பேருடைய பேர் வராது, யாக்கோப்புடைய பேர் தான் வருகிறது. யாக்கோப்புடைய இரத்தத்தில் பிறந்த 10 சகோதரர்களும் யோசேப்பை தேவனை விட்டு பிரிக்கிறார்கள். தேவனை விட்டு பிரிக்கிற பொழுது தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம். என்னுடைய ப்ராஜெக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய ப்ராஜெக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. யாக்கோப்புடைய மடியில செல்ல பிள்ளையா இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. இயேசுவினுடைய கதையே அதுதான். பிதாவை விட்டு இயேசு பிரிக்கப்பட்டார். நீதிமொழிகளிலே சொல்லுகிற 8ஆம் அதிகாரத்துல, நான் அவருடைய மடியில எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். செல்ல பிள்ளையா இருந்த இயேசு பிரிக்கப்பட்ட பொழுது பிதாவினுடைய ப்ராஜெக்ட் நிறைவேற பிரயோஜனமாய், பிதாவுக்கு சந்தோஷம் உண்டாய். அதே போல யாக்கோப்புடைய மடியில இருந்து இந்த யோசேப்பு பிரிக்கப்படுகிற பொழுது தேவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா? உங்களை விட்டு, உலகத்தை விட்டு உங்களை பிரிக்கும் போது பிதாவுக்கு சந்தோஷம் வந்திருக்கா? வந்துச்சா வரலையா? இன்னும் உலகத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க இன்னும் பிதாவை என்ன செய்யல? சந்தோஷம். உங்க ஊழியர்லாம் வேணாயா, அதெல்லாம் உங்க தலைவர்களுக்கும் உங்க லீடர்ஸ்களுக்கும் தேவை. என்னுடைய எஜமானுக்கு அது தேவையே கிடையாது. அவர் அந்த மாதிரி நாக்க தொங்க ஓட்டிட்டு உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கிறார் நினைக்கிறீங்களா? நோ. அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவர் விரும்புறதை செய்கிற மனிதன் தான் அவருக்கு தேவை. ஊழியத்துக்கு எப்படிப்பட்ட ஆள்னாலும் தேவை. ஆனா கர்த்தருக்கு தேவை வேற, ஊழியத்துக்கு தேவை. இப்ப கர்த்தருக்கு தேவையும் ஊழியத்துக்கு தேவையும் பிரிச்சு பேச யாருக்கு தெரியலன்றதை விட அந்த தைரியம் கிடையாது. கர்த்தருக்கு தேவையானது வேற, ஊழியத்துக்கு தேவையானது வேற. ஊழியத்துக்குள்ள மனுஷனை வச்சுட்டு ஊழியக்காரனை வச்சுட்டாங்க. கர்த்தருக்குள்ள ஊழியக்காரனை வைக்கணும். ஊழியத்துக்குள்ள ஊழியக்காரனை வச்சுட்டு அவன் சோரம் போயிடுவான். நீங்க எங்க உட்கார்ந்திருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா, ஊழியத்துக்குள்ள இருக்கிறீங்களா? எனக்கு ஊழியத்துக்குள்ள நான் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இப்ப விட்டா கூட பரலோகத்துக்கு போயிடுவேன். இப்ப டிக்கெட் கொடுத்தா ரெடி, ஓகே. எவ்ரி டைம், எந்த நேரமும் ரெடியா இருப்பேன். அவர் கூப்பிட்டா போறதுக்கு என்ன, அவர் தான் எனக்கு முக்கியம். எஜமான பார்க்கணும், அவர் கைய கால தொடணும், அவர் சத்தம் கேட்கணும், அவர் சாயலை பார்க்கணும், முத்தம் இடணும். அதுதான் என்னுடைய ஆசை. நான் செத்த 1000 ஊழியக்காரன் எழும்புவான். ஆனா என் எஜமானை பார்க்கிறதுல அதுல இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது இல்லையா, அதை அளவில்லாத இன்பம்.